தசாவதாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமய கடவுள் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் தான் தசாவதாரம். இறைவன் பூமியில் பிறப்பெடுப்பதே அவதாரம் என்று இந்துக்கள் சொல்கிறார்கள். வைணவ சமயத்தின் முழு பெரும் கடவுளான விஷ்ணு உலகில் அதர்மம் மூங்குகின்ற போது பக்தர்களை காக்கவும் தர்மத்தினை நிலைநாட்டவும் அரக்கர்களை அழிக்கவும் அவதாரம் எடுப்பதாக வைணவர்கள் நம்புகின்றனர். பெருமாள் எடுத்த அவதாரங்களில் 10 அவதாரங்கள் தசாவதாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. தசம் என்றால் 10 என பொருள்படும். மோகினி, வெங்கடாச்சலபதி, ஹயக்கிரிவர் என இந்த தசாவதார பட்டியலில் இடம்பெறாத பெருமாளின் அவதாரங்களும் உள்ளது. உலகின் அதர்மம் தலையெடுக்கும் போது விஷ்ணு உலகில் அவதரித்து உலகை காப்பதாக வைணவர்கள் சொல்கின்றனர். விஷ்ணுவின் 10 அவதாரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். மச்ச அவதாரம் விஷ்ணுவினுடைய முதல் அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். மச்சம் என்ற சொல் சமஸ்கிருதம், தமிழ் மொழிகளை மீன் என பொருள்படும். இந்த அவதாரத்தில் விஷ்ணு 4 கைகளுடன் உடலின் மேற்பாகம் தெய்வ ரூபமாகவும் கீழ்ப்பாகம் மீனின் உருவமாகவும் கொண்டவராக தோன்றியவர் தான் என்கிறது மச்ச புராணம். அடுத்ததாக கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம் வைணவ சமய நம்பிக்கையின்படி விஷ்ணு எடுத்த 2வது அவதாரம். இதில் இவர் ஆமை அவதாரம் எடுத்தால் சத்திய யுகத்தில் நடந்ததென்பது ஐதீகம். வராக அவதாரம் விஷ்ணுவினுடைய 3வது அவதாரம். இதில் இவர் பன்றி அவதாரம் எடுத்தார். பூமியை கைப்பற்றி கடலுக்கடியில் எடுத்து சென்ற கிரண்யாசன் என்ற அசுரனுடன் வராக அவதாரத்தில் விஷ்ணு 1000 ஆண்டுகள் போர் செய்து வென்றார் என்கிறது ஐதீகம். நரசிம்ம அவதாரம் விஷ்ணுவினுடைய 4வது அவதாரம். இதில் இவர் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்மரின் உருவம் சிங்க முகத்துடன் நகங்களோடும் மனித உடம்போடும் தோற்றமளிக்கிறது. பல வைஷ்ணவர்கள் பலர் நரசிம்மரை முதன்மை கடவுளாக வழிபடுகின்றனர். தனது பக்தர்களை தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாக நரசிம்மர் இருக்கிறார். வாமன அவதாரம் காசிப்பன், அதித்தி ஆகியோருக்கு வாமன உருவில் பிறந்து மாபலி சக்கரவர்த்தியை யாசித்து தானம் கேட்டு அவரை வதை செய்வது வாமன அவதாரம். பரசுராம அவதாரம் ஜமத்கினி முனிவருக்கும் ரேணுகைக்கும் மகனாக பிறந்து பிராமணர்களை காக்க மறுத்த சத்திரிய குலத்தை கூண்டோடு அழிக்க சபதமேற்ற பரசுராம அவதாரம். ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என பல அவதாரங்கள் இருக்கிறது. 10வது அவதாரமாக கல்கி அவதாரம். இதில் இந்து சமயத்தின் கூற்றுப்படி விஷ்ணு பகவானின் 10வதுமான இறுதியுமான மகா அவதாரமாகும். கல்கி பகவான் கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீயவைகளையும் அளிப்பாராவார் என்கிறது. கல்கி என்பதன் பொருள் காலம் இல்லைன்னா முடிவிலி என்பதுதான். இந்த 10 அவதாரங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இறைவனின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற இந்த நம்பிக்கையோடு நிறைவு பெறுகிறது இந்த பதிவு.